ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க விஜய் பார்வதி நம்மளுடைய திவாகர் காலில். என்னையா நடக்குது அப்போ நம்ம பார்த்தா உண்மையாகவே விழுந்துட்டாங்க. ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியில் கிட்டத்தட்ட 3-4 வாட்டி நல்லா விழுந்து காமிச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிரு, நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிரு. அவர் சொல்கிற என்ன, நீ ஒரு சில நேரங்கள் என்னை ரொம்ப சீப்பாக வந்து பேசுகிறேன். ஆமாம் பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டு என்னை மன்னிச்சிரு. ஆனால் நான் நேரில் தான் பேசுவேன், உனக்கு முதுகில் குத்த மாட்டேன். ஆனால் நம்ம 2 பேரும் சண்டை போட்டோம்னா பின்னாடி இருக்கவனுங்க நம்ம முதுகிலே குத்துவாங்க, 2 பேரும் காலி பண்ணுறாங்க. எப்பயுமே உனக்குன்னா எனக்கு நீ தான். இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா யாரும் உன் பின்னாடி வரமாட்டாங்க. உனக்காக நான் தான் நிற்பேன், எனக்காக நீ தான் நிற்கணும். அதை பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோ. இது வரைக்கும் நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான், என்னை மன்னிச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் விழுறாங்க. பாதி கிணறு தாண்டிட்டோம், மீதி கிணறு கொஞ்சோண்டு இருக்குது. 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம், சரியா? 2 பேரும் சேர்ந்து பண்ணுவோம். எனக்கு நீ தயவு செஞ்சு நில்லு, கண்டிப்பாக பண்ணுவோம். நம்ம நீ வேணால் பார்த்துக்கோ. அதே மாதிரி நான் ஒன்று மனதார இது வரைக்கும் நாமினேஷன் பண்ணதில்லை, இதுக்கப்புறம் நான் நாமினேஷன் பண்ண போகிறது கிடையாது. நீ வெளியே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ணணும். பக்கத்தில் ரம்யா, ஆமனே ஏனே உங்கள் 2 பேர் கூட சண்டை போட்டுக்கிறீங்க அவங்களுக்காக, இன்றைக்கி இந்த கேம் முடிஞ்சிடும், நாளைக்கு நீ உங்கள் மூஞ்சியில் முழிக்கணுமாண்டாமான்னு சொல்லிட்டு அவங்களும் பண்ணாங்க. அப்புறமா கரெக்ட் புரியுது பாரு, நான் சொல்கிறத கேட்க மாட்டேன், திரும்ப வேணால் நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு திரும்ப காலில் விடுறாங்க. அப்புறம் அவர் சரி ஓகே அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்றாரு. அவங்க வந்துட்டு என் கூட நில்லு, நாம் கரெக்டாக சண்டை போடாமல் பண்ண, நேற்று மாதிரி சண்டையே இருக்கக்கூடாது, சண்டை போடாமல் கரெக்டாக வந்துட்டு கரெக்டாக பண்ணுவோம், அப்போ தான் நம்மளுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரும் மண்டை ஆட்டியிருக்காப்புல. ஆனால் அவர் வந்து விஜய் பார்வதிக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரவீன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன நடக்குமோ தெரியல. ஆனால் இங்கே வந்து ஒரு சமரசமான மாதிரி இருந்துச்சு. ஆனால் உண்மை என்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்லேருந்து திவாகருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது விஜய் பார்வதி மட்டும்தான். மற்றவங்க நிறைய பேர் ரொம்ப கேவலமாக அவர் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் வந்து கேட்டது இந்த விஜய் பார்வதி மட்டும்தான். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து கண்டிப்பாக யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே திரும்பவும் இந்த விஜய் பார்வதி அந்த திவாகர் மறுபடியும் இணைஞ்சி கியூசி பண்ண போகிறாங்க. என்ன விதமான சம்பவங்கள் வரப்போகுதுன்னு தெரியல. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். முதல் இவங்க 2 பேரும் ஒன்றா இந்த கேமை ப்ளே பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை 2 பேர் தனித்தனியாக பிரிஞ்சு கேமை ப்ளே பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்கள்.